கடைசியா வந்துட்டு நம்ம தங்குற வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் தங்குற வீடு. அப்படி நைஸா உள்ள போவோம். இங்கதான் தங்குறோம், கலக்குறோம், திருச்சி விடுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். மணி இப்ப 6:20. ஆனா இங்க பாருங்க இருந்துச்சு. அந்த இடத்துல கடலாமை அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஒரு இடத்துக்கு போனோம், கடலாமை பாக்குறதுக்கு காசு கட்டி போனோம். எங்க மூலிகை இருக்கு, ஃப்ரீயாவே பார்த்துட்டு போகலாம். அடுத்த வீடியோல காட்டுற மாதிரி. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், வயிறு நிறைய. நான் என்ன ஒண்ணா போர் அடிக்குது. லைன் இல்லை, அறவே லைன் இல்லை. ஃபாலோ பண்ண முடியாது, வாட்ஸ்அப் பார்க்க முடியாது, இன்ஸ்டா பார்க்க முடியாது, ஃபேஸ்புக் போய் ஒன்றுமே இல்லை. கொசு எல்லாம் வெள்ளையே படுத்துட்டாங்க. காரணம் லைன் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே யாருக்குமே லைன் இருக்காது, நம்மளையா பாருங்க. கொசுமா நான் உங்கதான் பயிற்சிக்கார மாதிரி வெளியே உட்காந்துருக்கேன். தெரியல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கு. வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், மற்றவங்கள சாதிக்கிறப்ப நம்ம என்ன சாதிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு வெறி, பெரிய யோசனை. அதான் அந்த பிரபஞ்சத்தில் வேண்ட கேட்குறேன், எனக்கு ஒரு வரம் கிடைக்காத. கடவுள் கண்டிப்பாக கொடுப்பதில்ல வரம், சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக சாதிப்பேன். எல்லாத்துலேயும் முடிகிறப்ப என்னாலே முடியலை. இந்த பிரபஞ்சத்துக்கு காது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் சாதிப்பேன். எங்கள் அம்மா மாதிரி எல்லாமே சாதிப்போம், வாழ்வோம், நல்லா இருப்போம். வாழ்க்கைனா அப்படி இப்படின்னு இருக்க தானே செய்யணும். இந்த லைன் இல்லைன்னு எப்படிலாம் நினைக்கிறதா இருக்கு பாருங்க. சரி, குட் நைட். இதோட நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு உங்களுக்கு சன்செட் காட்ட போகிறேன். சன்செட். பாய், குட் நைட். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சன்செட் வரும் நினச்சா, ஆனால் வரல. அவங்க சொன்னாங்க சம்டைம் வரும் சம்டைம் வராது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் போக போகுது, அமைதியா. பார்ப்போம். அடுத்தடுத்த தீவுக்கு போகிறோன்னு சொன்னாங்க. தெரியல அங்கே எப்படி இருக்க போகுது தெரியல. நான் பேசுகிற டோன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கீங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த இதில். அங்கே போயிட்டு குளிக்க போகிறோம். அங்கே என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். குளிக்க போகிறேன்.
அங்கே எப்படி லைன் இருக்கா என்னன்னு தெரில, பார்ப்போம். நான் சட்டை மாத்திரை பார்க்க போறேங்க, வாய்ப்பே இல்லை.